தொடர்ந்து நம்ம கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ்லாம் வந்து பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை ஒரு தொகுப்பா பார்க்கலாம். அதுல வந்து பார்த்தீங்கன்னா வாடகை வீட்டில் இருக்கவங்களுக்காக நிறைய சலுகைகள் வந்து என்ன ஆகுதுன்னா இந்த அரசு வந்து கொடுக்குறாங்க. ரொம்ப முக்கியமாக வாடகை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக மகளிர் உரிமை தொகை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க. இது இல்லாமல் சில ரூல்ஸ் எல்லாம் வந்திருக்கு, என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். எதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து வாடகை வீட்டில் இருக்கவங்களுக்கு வந்து மகளிர் உரிமை தொகை கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து உறுதிப்படுத்தியிருக்காங்கன்னா, இப்போ வந்து மகளிர் உரிமை தொகை அப்படிங்கிறது 1000 ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க. இது கடந்த ஆட்சியுடைய ஒரு கண்டினியூவேஷனாக தான் வந்துட்டு இருக்கு. ஆனால் இன்னும் நிறைய பேர் வாங்காதவங்க இருக்கிறாங்க. அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வாடகை வீட்டிலலாம் இருந்துட்டு இருக்கோம், எங்கள்கிட்ட சொந்த வீடு கூட இல்லை, இருந்தாலும் எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போன தடவை ஆச்சரியால் நாங்கள் அப்ளை பண்ணி எங்களுக்கு கிடைக்கலன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வருத்தப்படுறாங்க. அதனால இந்த தடவை என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அடுத்து 2500 ரூபாய்க்கு யாரெல்லாம் மகளிர் உரிமை தொகை வந்து பதிவு செய்ய போறாங்களோ அவங்க வந்து வாடகை வீட்டில் இருந்தால் கம்பல்சரியாக கொடுக்கணும். அவங்கள வேற எந்த காரணத்துக்காகவும் நீங்கள் ரிஜெக்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக வாடகை வீட்டில் இருக்கவங்களுக்கு என்னதான் வந்து சம்பாதிச்சாலும் கூட வந்து பார்த்தீங்கன்னா காசெல்லாம் எங்கே போயிடும், வாடகைக்கே போயிடும். சொந்த வீட்டில் இருக்கவங்களால தான் சேமிக்கவே முடியும். வருமானமே வந்தாலும் கூட அவங்களுக்கு இருக்கிற சேமிப்பு இவங்களுக்கு இருக்காது. ஏன்னா மாச வாடகை மட்டுமே இன்னைக்கு இருக்கிற நிலைமைக்கு 10,000 ரூபாய் கூட கொடுக்காம கிராமத்தை தவிர மற்ற இடத்துலயும் போய் இருக்கவே முடியாது. நார்மலா இருக்கக்கூடிய எல்லா ஊர்கள்லயுமே, சென்னை போன்ற தலைநகரம் மட்டும் கிடையாது, மற்ற ஊர்கள்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா 10,000 ரூபாய்க்கு போனாவே ஒரு பெட்ரூமோட வந்து ஒரு ஹால் கிச்சன் கிடைக்கிறதே பின்னாயிடுச்சு, அதிசயமாயிடுச்சு. அப்போ வாடகை வீட்டில் இருக்கவங்களுக்கு மாதம் ஒரு 10,000 ரூபாய் வாடகை செலவே போகுதுங்கும் போது அவங்கள வந்து என்ன பண்ண வேண்டாம், ரெஸ்ட்ரிக்ட் பண்ண வேண்டாம். அவங்க ஒரு 10,000 ரூபாய் வருமானம் வாரத்துக்கு வந்து பெண்கள் சம்பாதிக்கிறவங்களா இருந்தாலும் கூட அது வந்து அவங்களுக்கு என்ன மாசத்துக்கு வந்து 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறவங்களா இருந்தாலும் கூட அது வாடகைக்கு போயிருங்கிறதுனால அவங்கள கன்சிடர் பண்ணலாம் அப்படிங்கறது வந்து தகவலா சொல்லியிருக்காங்க. அதனால இந்த தடவை மகளிர் உரிமை தொகை வந்து வாடகை வீட்டில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நற்செய்தியை கவர்மெண்ட் வந்து அறிவிச்சிருக்காங்க. அவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்க போறதாகவும் சொல்லியிருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு மாசான ஒரு அறிவிப்பு தான். அடுத்து இதை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் சில ரூல்ஸ் கொண்டு வந்திருந்தாங்க. ஆல்ரெடி இப்ப கிடையாது, ஆல்ரெடியே வந்து கொண்டு வந்திருந்தாங்க. ஏற்கனவே என்னென்ன ரூல்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா, பொதுவாகவே வாடகை அப்படிங்கிறது எவ்வளவோ அதுல ஒரு 2 மாதம் மட்டுமே நீங்க என்ன பண்ணுங்க, அட்வான்ஸா வசூல் பண்ணுங்க. அதை விட்டு போட்டு லட்சக்கணக்கான காசை வந்து அட்வான்ஸா வாங்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரூல்ஸ் கொண்டு வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வாடகை குடி வர்றவங்க எல்லாரையுமே நீங்க என்ன பண்ணுங்க, நல்ல முறையில ட்ரீட் பண்ணும். அதை விட்டு போட்டு நீங்க நிறைய ரூல்ஸ் போடுறீங்க, அடிக்கடி உங்க வீடுங்கிறதுனால உள்ள போடுறீங்க, அவங்கள மதம் சார்ந்த விஷயத்தெல்லாம் செய்ய சொல்லி கட்டாயப்படுத்துறீங்க, அதெல்லாம் நீங்க செய்யக்கூடாது. நீங்க வேற மதத்துக்காரங்களை வச்சிருக்கலாம், வேற பழக்க வழக்கங்கள்ல இருக்கவங்களை வச்சிருக்கலாம், ஆனா அவங்க வந்து அந்த வீட்டை வந்து என்ன பண்ணும், உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நோம்பு நொடின்னு வருதுங்கிறதுனால அவங்கள கூப்பிட்டு வேலை வாங்குறதோ, அவங்கள வந்து இப்படி எல்லாம் பண்ணணும் அப்படிலாம் பண்ணணும்னு சொல்லிட்டு எங்க வீட்டுல இருந்தா நீங்க இதெல்லாம் செய்யணும்னு சொல்லிட்டு மதம் சார்ந்த சில விஷயங்களை நீங்க வந்து என்ன பண்ணக்கூடாது, கண்ட்ரோல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் இல்லாம யாரெல்லாம் வாடகை வீட்டுல இருக்கிறாங்களோ அவங்க வீடு மாறி வந்தா உடனே ஆதார்ல பேர் வந்து அட்ரஸ் வந்து மாத்தணும். அதாவது அவங்களுடைய அட்ரஸ் வந்து பதிவு செய்யணும். அதே மாதிரி வாடகைக்கு வச்சிருக்கிறவங்க எப்படி வாடகைக்கு வச்சிருக்கீங்க, எவ்வளவு காசு வாங்குறீங்க, எதன் வழியாக வாங்குறீங்கன்னு நீங்க தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில ரூல்ஸ் கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி காலி செய்யணும்னா கூட நீங்க முன்னாடியே 2 மாசத்துக்கு முன்னாடி சொன்னாதான் அவங்க காலி பண்ணுவாங்க. திடீர்னு என்னுடைய புள்ள வந்திருக்காங்க, எங்க சொந்தக்காரங்க வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு குடியிருக்கிறவங்கள காலி பண்ண வைக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி குடி இருக்கிறவங்களும் அவசரப்பட்டு என்ன பண்ணக்கூடாது, சொல்லாமலாம் காலி பண்ணக்கூடாது. இந்த மாதிரியான சில ரூல்ஸை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணாங்கன்னா எல்லா ஸ்டேட்டுமே வந்து அடாப்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இருந்தாலும் கடந்த டிஎம்கே ஆட்சியில வந்து பாத்தீங்கன்னா அது வந்து அமலாக்கப்படலை. அது வந்து ஆரம்பிக்கும் போதே ஒரு சச்சரவா தான் போச்சு, அப்புறம் அதை விட்டுட்டாங்க. ஆனா இந்த தடவை வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து அமலாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்படுது. இதுல பிளஸும் இருக்கு, மைனஸும் இருக்கு. வாடகை வீட்டுல இருக்கவங்களுக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் பிளஸ்ஸா இருக்கும், ஒரு சில விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுமே வந்து பார்த்தா ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும். அதனால வந்து இதுல 2 விதத்துக்குமே வந்து பிளஸ் அண்ட் மைனஸ் இருக்கிறதுனால இது ஒரு கரெக்டான ஒரு நடுநிலையான ரூல்ஸாகத்தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம். தமிழகமும் அதை வந்து என்ன பண்ணுவாங்க, அடாப்ட் பண்ணுவாங்க, அமலாக்குவாங்கன்னு சொல்லிட்டு சொல்லப்படுது.